பிரைஸ்லாம் எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் எயிட்டு கால் யூடியூப் வழியாக பார்க்குற என் சகோதர சகோதரிகளுக்காக கத்தரை சோத்திருக்கிறேன். என் நாளையில் நிறைய பேர் பார்க்குறீங்க, நன்றி. கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கொஞ்சம் ஒரு 6 மாதமாகவே நான் நிறைய ஊழியங்கள் போகிறதில்ல. என் கூட இருந்தவங்கெல்லாம் அவங்க பாட்டில் அவங்க ஊழியம் போயிட்டுருக்காங்க. எனக்கு அவங்களோட சேர்த்து கூட்டிகிட்டு போவேன், என்னால் போக முடியல. ஊழியங்கள் கட்டப்பட வேண்டும். ஜெபிக்கிறவர்கள் அர்ப்பணிப்புள்ளவர்கள் வர வேண்டும். கர்த்தருக்காக நிற்கிறவர்கள் வேண்டும். ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த காலம் கடைசி காலம். இந்த கடைசி காலம் என்பது கூட அறியாமல் நிறைய பேர் வீடியோ போடுகிறதை குறித்து எனக்கு மனம் ரொம்ப தாக்கமாக இருந்தது. அதனால் நான் இந்த வார்த்தையை எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். நம்ம பார்ப்போம். இதை பகிருங்கள். ஒருவராது மனம் திரும்பட்டும். புறஜாதிகள் அல்ல, இயேசுவோட பிள்ளைகள். பார்ப்போம். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படியேப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. அப்படி என்று 6ஆம் அதிகாரத்தில் கலாத்தியரில் பவுல் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, சகோதரரே, நீ எல்லாரையும் குற்றப்படுத்திட்டு இருக்காதப்பா. நீ இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அந்த சபை சரியில்லை, இந்த சபை சரியில்லைன்னு குற்றப்படுத்திட்டு நீ என்ன பண்ணிகிட்ருக்காத, வீடியோ போட்டுட்ருக்காத. நீ என்ன பண்ணணும், அப்படி குற்றத்தில் ஆகப்பட்டவர்களுக்காக நீங்கள் நல்லவங்களாட்டும் உட்காந்து பேசுகிறீங்க பாரு வீடியோவில். வளர்ந்த ஊழியக்காரங்க, நல்ல பரிசு ஆவியை பெற்றவர்கள், நல்ல அவரை எப்படி சொல்கிறது, ஆண்டவரை பயன்படுத்துகிற பாத்திரமாக இருக்கிறவர்களை உட்காந்து கொண்டு என்ன பேசணும் கூட இல்லாமல் இதை கட் பண்ணி அதை கட் பண்ணி அந்த வீடியோ கட் பண்ணி, இதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் ஆண்டவர் சொல்லவே இல்லை. நீ நேருக்கு நேராக கடிந்து கொள் என்று பவுல் தீமோத்தேயுவை பார்த்து சொல்ற. நீ என்ன பண்ணு, ஒருவன் தவறு செய்தால் நீ என்ன பண்ண, உன் இளமையை ஒருவனை மசட்டை பண்ணாதபடிக்கு நீ அவன் தவறு செய்யும்போது நேருக்கு நேராக அநேகமர் முன்னாடி கடிந்து கொள் தான் சொல்லுகிறார். இப்படி வீடியோ போட்டு அநேக கோடி ஜனங்கள் பார்க்கும்படியாக போட சொல்லலை. பிரியமானவர்களை, நேருக்கு நேராக போய் நீங்கள் பேசலாமே. ரொம்ப நல்லவங்க, நீங்கள் தான் பரிசுத்தவாட்டி பரிசுத்தவான்கள். பிரியமானவர்களே, ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் அது ஒரு குற்றத்தில் ஆகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகி நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடும், எப்படியா பொறுமையோடு சாந்தம் ஆவியோடும் அப்படியேப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கை போடுறீங்களே. நீங்கள் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக நீங்களே கேட்டுக்கோங்க. நாமே கேட்டுக்கொள்ளலாம். ஒரு வசனம் இருக்குது, இது லூக்காவில், உங்கள் இருதயமே உங்களை நியாயம் தீர்க்குமானால், ஒரு நியாயம் எப்படி நம்மளோட இருதயம் என்ன பண்ணுதா, நியாயம் தீர்க்கிறதா. அப்போ அதை படைத்த கர்த்தர் எவ்வளவா தீர்ப்பார் என்று வேதம் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பாருங்கள். அப்போது சோதனைக்கு நீயும் சோதனைக்கு உட்படாதபடி உன்னை குறித்து எச்சரிக்கையார். நம்ம பர்ஃபெக்டாக நம்ம மற்றவங்களை குற்றப்படுத்துகிறோம். ஓகே, இப்படி ஒரு ஷேர் பண்ணிக்கலாம். ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் பேசிக்கலாம். ஜீவோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு. ஜெபம் பண்ணணும். அவங்களை காப்பாற்ற வேண்டும் என்று தான் வேதம் என்ன பண்ணுது, சொல்லி கொடுக்கறது. ஆவிக்குரியவர்களை நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ண காப்பாற்றுங்கள் என்று சொல்லி கொடுக்கிறது. வீடியோ போட்டு 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 ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஜான் சபராஜ் என்ற ஒரு ஊழியக்காரனை குறித்து வச்சு செஞ்சாங்க. அங்கே என்ன நடந்தது, ஏது நடந்தது, கடவுளுக்கும் அவருக்கும் ஒரு நியாய தீர்ப்பு காலத்தில் அவர் என்ன செய்தாரோ நம்ம என்ன செய்தோமோ அங்கே போய் அது எஜமான இடத்துல நிற்கும் பொழுது தான் தெரியும் நம்ம என்ன நிலைமையில் இருக்கிறோம், அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்க. அதை அவர் பார்த்து கொள்ளுவார். நியாயாதிபதியாக வருகிற இயேசு கிறிஸ்து பார்த்து கொள்வார். அதை போய் வீடியோ போட்டுக்கிட்டு பேசி 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 ஏன் நான் கேட்குறேன், வேதத்தில் எவ்வளோ வசன வார்த்தைகள் இருக்கே. உட்காந்து அநேக புறஜாதிகளுக்கு நீங்கள் வார்த்தை கொடுக்கலாமே. ஆனால் காப்பாற்றப்பட வேண்டும் என்று தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டுகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், யாக்கோபில் 5ஆம் அதிகாரத்தில் தப்பிப்போன மார்க்கத்தை நின்று நல்ல
இப்படி நல்ல வழியில் வந்தவர்களை தப்பி போன மார்க்கத்தினின்று பாவி திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவான். யார்? கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய ஆசாரியன், கர்த்தருடைய பிரதிநிதி. பிரியமானவர்களே, இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, ஏதோ யூடியூப் சேனல் திறந்துட்டோம், இருக்குது, நமக்கு பேச தெரியும், வாய் இருக்குது, என்னோடய சரீரம் நல்ல ஒரு வசனம் பாருங்கள். ஐயோ, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக அந்த கொரிந்தில் சரீரம் இருக்குன்று நம்ம இருந்து வாய்க்கு வந்தபடிலாம் நம்ம என்ன பண்ணுறோம்? சரீரத்தின் மூலியமாக பாவம் செய்து கொண்டிருக்கிறோமா? ஆனால் நியாய தீர்ப்பு காலத்தில் வரும்போது அது கஷ்டமாக இருக்கும். முந்தானத்தை நான் அந்த வீடியோ போட்டேன் நினைக்கிறேன், பாருங்கள். அப்போ பாருங்கள், அப்போது நம்ம காப்பாற்ற வேண்டுமாம், குற்றப்படுத்த தேவையில்லை. இது ஒரு வீடியோ போட்டுன்னு உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க. பிரியமானவர்களே பாருங்கள். சரி, ஓகே. அப்போ நான் ஒரு சில பேர்கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், இது நீ மாறு, இதை திருந்து. இந்த 10 வருஷம் ஊழியத்தில் நிறைய பேரை நான் சொல்லுவேன், நீங்கள் இதை கரெக்ட் பண்ணுங்கள், இப்படி வட்டிக்கு கொடுக்காதீங்க, நீங்கள் கடனை வாங்காதீங்க, நீங்கள் பண ஆசை இல்லாமல் இருங்க, இப்படி நிறைய பேரை நான் சொல்லுவேன். ஒரு சில சகோதரிகளை எனக்கு தெரியும், அவங்க நிறைய பணங்கள் ஏமாற்றப்பட்டாங்க, அவங்க ஏமாற்றப்படுகிறார்கள். அப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் இவங்களை நம்பாத, அவங்கள நம்பாதம்மா, நீ கரெக்டாக நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். வருமானமும் கொஞ்சம், ஆனால் அவங்களோட ஏமாற்றமும் அதிகம். ஜெபித்து ஜெபித்து கிட்டத்தட்ட அந்த ஒரு சகோதரன் ஏமாற்றிட்டு போயிட்டான். அந்த பணத்தை வாங்கிறதுக்குள்ளே போராடி, எதுக்கு? நம்ம கவனமாக இருக்கணும் இல்லையா? அப்போ பாருங்கள், நிறைய இடங்களை ஏமாறுறாங்கன்னு நான் சொல்கிறேன். அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கேன், இவங்கள நம்பாத, அவங்கள நம்பாதம்மா, அந்த குடும்பத்தை நம்பாத நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்போது மறுபடியும் ஒரு நபரை என்ன பண்ணுறாங்க, அவங்க நம்புகிறாங்க. அப்போ நான் சொன்னேன், நீ என்ன பண்ணுமா, நம்புகிறாங்க. அப்போ எனக்கு ஒரு சகோதரி சொன்னாங்க, அந்த குடும்பம் மோசமானது, அந்த நபர் மோசமான ஆளுன்னு. இதை நான் என்ன பண்ணேன், ஏம்மா அவங்க வர நம்பரை நானும் ஏற்கனவே சொல்லிட்டேன். திருப்பி இன்னொரு சகோதரி என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க, நீ என்ன பண்ணாத, அந்த மனுஷனை நம்பாத, அந்த மனுஷியை நம்பாத நான் சொன்னால், அதை அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, அந்த சகோதரனிடத்துல சொல்லி, அந்த சகோதரன் இந்த சகோதரிக்கிட்ட சொல்லி, பாருங்கள், காப்பாற்ற போய் எனக்கு என்ன வந்துச்சு, சோதனை வந்தது. பாருங்கள், அதுதான் நீயும் என்ன பண்ணணுமா, நீ சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. அப்போ நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சரி, இதன்படி நம்ம காப்பாற்றப்படணும்னு சொல்ல போய் அவங்களுக்கு அந்த சகோதரி மேலே இருந்த கோபத்துக்கு நான் சொன்ன அந்த வார்த்தை அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக சக்கரை பொங்கல் மாதிரி கிடச்சிச்சு, ஒரு பால்கோவா மாதிரி கிடச்சிச்சு, நல்ல ரசகுல்லா மாதிரி கிடச்சிச்சு அவங்களுக்கு. அதை சொன்ன உடனே அந்த ஆள் வச்சு வாங்கி அந்த அம்மா என்கிட்ட மோதி என்னன்னா கேட்கக்கூடாதோ அவ்வளோ கேள்வி கேட்டாங்க. நான் ஒரு ஊழியம் செய்கிறேன்றது கூட இல்லாமல், இதை சொன்னால் என்ன ஆகுன்றது தெரியாமல் சொல்லி அந்த 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 மாதங்களில் பாருங்கள், எனக்கு வீட்டில் மன கஷ்டம், சொந்தத்தில் மன கஷ்டம், ஊழியத்தில் மன கஷ்டம், பத்தாதுக்கு இந்த அம்மா பாருங்கள், நம்ம காப்பாற்ற போய் எனக்கு என்ன ஆகுதுன்னா கஷ்டம் வந்தது. பிரியமானவர்கள், நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதிலேருந்து நான் அதிகமாக யாருக்கு நான் ஃபோன் பண்ணி பேசுறது அப்படி ஸ்டாப் பண்ணேன். எனக்கு அவ்வளோ மன துக்கமாகிடுச்சு பாருங்கள். எனக்கு மயக்கமாகி நான் ரொம்ப பலவீனமாக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலுங்க கையுமா அலைய ஆரம்பித்தேன். பிரியமானவர்களே பாருங்கள், ரொம்ப கவனமாக இருக்கணும். சத்தியத்தை சொல்ல போய் நான் சத்ருவானேனோ பவுல் சொல்லுகிறார். நீங்கள் ஏன் இப்படி போனீங்கன்னு கேட்க போய், நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு சொல்ல போய், நீங்கள் ஏன் பாருங்கள், நல்லது சொல்ல போய் நான் சத்ருவானேனோ, சத்துருவை போல் அந்த இந்த வாய்ஸ் மெசேஜில் என்னை அப்படி பேசியிருந்தாங்க பாருங்கள். எனக்கு நான் ஊழியம் செய்கிறது நல்லா தெரியும், நான் என்ன பண்ணுறேன், அவங்க குடும்பத்தை சேர்த்து வைத்தனைக்க நான் அவங்க மேலே உள்ள கோவத்தை மொத்தத்தையும் என் மேலே ஊற்றப்பட்டது. பிரியமானவர்களே பாருங்கள், அப்போ நீங்கள் கவனமாக இருங்க. ரொம்ப ப்ரேயர் பண்ணி நீங்கள் நல்லது சொல்லுங்கள், நல்லது செய்யுங்க. ஏன்னா நம்ம ஆத்துமா கலங்கி நம்ம ஆத்துமா வியாகுலப்படும் போது நம்ம குடும்பத்திற்கு நமக்கு என்ன ஆகுதுன்னா அடிப்படுகிறதா இருக்கிறது. கவனமாக இருங்கள்.
நம்ம ஒருத்தரை காப்பாற்ற போய் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம பேர் அடிப்படக்கூடாது. அப்போ ரொம்ப மனசு வந்து எனக்கு நோகடிக்கப்பட்டது பிரியமானவர்களே. நம்ம ஏன் வாழுறோன்ற மாதிரி. ஆனால் இந்த வேதம் என்னை காப்பாற்றுச்சு. இந்த வேதத்தை படித்து நான் சரியாகினேன் பிரியமானவர்களே. பாருங்கள், அதே போல் நீங்கள் கூட இந்த வீடியோ போடுறவங்களுக்கு நான் சொல்கிறேன், போடாதீங்க, தயவுசெய்து போடாதீங்க. சவுல் மோசமான ஆள், தாவீதை துரத்தி கொண்டே இருக்கிறார், கொன்று போட்டு ஆகணும்னு சொல்லி. ஆனால் தாவீது நினைக்கிற, இவன் பரிசுத்த ஆவியை, தேவனுடைய ஆவியை பெற்றவர், இவர் மேலே நான் கையை போடவே மாட்டேன். சாமுவேல் 26ஆம் அதிகாரம் படிக்கும்போது அப்படியே ஆச்சரியப்பட்டு போனேன். எவ்வளோ ஒரு பொறுமை, தாழ்மை, தாங்கி ஓடி அந்த மாதிரி இருக்கீங்களா? நீங்கள் இருங்க, ஜெபம் பண்ணுங்க. அதை விட்டுட்டு தூட்டுறதை ஸ்டாப் பண்ணுங்கள். அவங்கள காப்பாற்றணும் தான் வேதம் சொல்லி கொடுக்குறது. அதுக்காக ஜெபம் பண்ணுங்கள். தயவு செய்து வீடியோ போடாதீங்க, அதை குறித்து வீடியோ போடாதீங்க. அது கர்த்தர் பார்த்துக்கொள்வார். வருகையில் நீங்கள் வேதத்தில் கொட்டி கொடுக்குற வார்த்தைகளை நீங்கள் அநேக பேர் சொல்லுங்கள், ஜெபம் பண்ணி சொல்லுங்கள். அநேக பேர் ரட்சிக்கப்படாது. நீங்கள் காரணமாக இருக்கும்போது கர்த்தர் நீங்கள் மரித்து போகும்போது, பிரியமுள்ள ஊழியக்காரனே என்னிடத்தில் வந்து பிரவேசி என்று சொல்லத்தக்கதாக ஒரு மனுஷியாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். பிரியமானவர்களே, இந்த மெசேஜ் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னா மற்றவர்களை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து உங்களோட சாட்சிகளை சொல்லலாம். அநேக பேருக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். இந்த யூடியூப் சேனலுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம ஜெபிப்போம் ஒரு நிமிஷம். ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, அந்த ஊழியக்காரன், இந்த ஊழியக்காரன் குற்றப்படுத்தி என்ன நடந்து ஏது நடந்து ஒன்றும் அறியாமல் ஆண்டவரே அவர்களோட ஆத்துமாவும் கெட்டு போய் மற்றவர்களை குற்றப்படுத்தி பாவத்தை சேர்க்கிற சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்படி இல்லாதபடிக்கு வேதத்தில் கொட்டி கிடக்கிற கொடான கூடி இருக்கிற வசனங்களை சொல்லி அநேக ஜனங்களை பக்கமாக கொண்டு வருகிற கருவிகளாக அவர்களை பயன்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, பொறுப்படுத்துக்குள்ள வழி நடத்துங்க. அடியாளையும் ஊழியத்தையும் பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்குறேன். உமக்கு நாம மகிமைப்பட நாங்கள் வாழ உதவி செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா.